நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கடையில் செய்கிற தயிர் வெங்காயம் ரைத்தா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம பிரியாணிக்கு இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனாலும் ரைத்தா எப்படி காட்டம் இல்லாமல் கடைகளில் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம ஒரு சின்ன சில்வர் பவுலில் மாற்றி வச்சு சின்ன குண்டானில் மாற்றிட்டோம். இதில் நம்ம 2-3 தடவை தண்ணி ஊற்றி அலசணும். அப்போ தான் நமக்கு காட்டம் இல்லாமல் இருக்கும். இப்படி தான் ஹோட்டலில் பண்ணுறாங்க. வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெங்காயத்தை பாருங்கள், நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நீங்கள் அலசினாலும் சரி, 2-3 தடவை தொடர்ந்து நீங்கள் அலசினாலும் சரி, அப்போ தான் இதில் காட்டம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே டைரெக்டாக தயிரை ஊற்றி கிண்டினீங்கன்னா நாக்கில் வெந்து போகிறது, நாக்கு புண்ணாகிறது, அது மாதிரி ரொம்ப காட்டமாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்குன்னா இது மாதிரி 2-3 தடவை நீங்கள் தண்ணியில் அலசிக்கோங்க. நல்லா அலசிட்டு நீங்கள் இது மாதிரி தண்ணியை வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தயிரை போட்டு அதில் நீங்கள் மல்லி, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹோட்டல் முறையில் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2-3 தடவை அலசிட்டு இந்த தயிர் மிக்ஸ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம 2-3 தடவை அலசியாச்சு. இப்போ அதில் தயிர் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக தயிர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம் வீட்டில் செய்கிறதுனால. ஒரு 3/4 பாக்கெட் நீங்கள் தயிர் போட்டுக்கிட்டால் போதும். இதை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நல்லியும் தூவிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஹோட்டல் முறையில் தயிர் வெங்காயம் போடுறாங்க. 3 தடவை கழுவும் போது அதில் உள்ள அந்த காரத்தன்மைலாம் போகிறதுனால காட்டம் போயிடும். அதனால் நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு புண்ணாகிறது, நாக்கில் புண்ணாகிறது, நாக்கில் அறுவுறது, அது மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.